பினியல் கிளாண்ட் எனப்படும் நாபிக் கமலத்தை மனித சித்தராகிய சிவபெருமானின் மூன்றாவது கண், அதாவது ஞானக்கண் என்று ஆதியிலேயே அடையாளம் கண்டனர் தமிழ் சித்தர்கள். தற்போது இது நவீன அறிவியலாலும் நிறுவனம் செய்யப்படுகிறது. அத்தகைய தமிழ் சித்தர்களின் அசாத்திய ஞானத்தைக் கண்டு திகைத்து நிற்கும் என்னை முருகனின் வேல் ஆயுதமே விந்தறிவின் வடிவந்தான் என்ற செய்தி அளவில்லா இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நாபிக் கமலமோ சிறிதாக இருந்தாலும் கண்ணால் காணக்கூடிய வடிவமே. ஆனால் மனிதரின் விந்தணு வெறும் 5 மைக்ரோமீட்டர், அதாவது ஒரு மீட்டரில் 10,05 பகுதி மட்டுமேயான மிக மிக நுண்ணிய வடிவம். இந்த நுண்ணிய வடிவத்தை முருகன் எப்படி பார்த்தார்? முருகன் வாழ்ந்த சித்தன் என்பதும் அவர் காதலையும் வீரத்தையும் ஒரு சேர போற்றி வளர்த்தவர் என்பதும் ஆணித்தரமான உண்மைகள். திருவள்ளுவரும் கூட அறத்திற்கே அன்பு சார்பென்பர் அறியார் மரத்திற்கும் அதுவே துணை என்ற குறளின் வழி காதலுக்கும் வீரத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குவார். எனவேதான் போர் கருவியை கூட காதலின் விளைவான விந்தணுவின் வடிவிலேயே முருகன் அமைத்திருந்தார். பெண்ணின் கருமுட்டையை துளைத்து உயிரை உருவாக்குவதும் விந்தணுவாகிய வேல்தான். எதிரிகளின் உடலை துளைத்து அவர்களின் உயிரை கவர்வதும் வேல்தான். எனவே போர் செய்த சித்தனாகிய கந்தன் என்றழைக்கப்படும் முருகன் கந்திலிருந்து வெளிப்படும் விந்தணுவின் வடிவிலேயே வேலாயுதத்தை வடிவமைத்தார் என்பதே உண்மை. ஆனால் விந்தணுவின் வடிவம் முருகனுக்கு எப்படி தெரிந்தது? முருகன் ஒரு சாதாரண மனிதர் அல்லவே, அவருக்கு ஞான பண்டிதர் என்ற பெயரும் உண்டல்லவா? எனவே இவர் விந்தணுவின் வடிவத்தை தனது ஞானத்தால் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த அதிவியப்பான விடயத்தை இன்னும் ஆதாரத்தோடு விளக்க எண்ணி பெண்முட்டை கருவுறும் காணொலியை கண்டேன். அதில் செயலூக்கம் அடைந்த விந்தணுவின் வடிவத்தை கண்டவுடன் மீண்டும் எனது வியப்பு என்னை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முருகனின் வேலின் கீழ்ப்பகுதியில் உள்ள வடிவம் வெறும் அழகுக்காக செய்ததல்ல என்பதை உணர்ந்து எனது நண்பர்களிடம் அடித்து கூறினேன். விந்தணுவின் வடிவத்தை கொண்டே முருகன் வேல் செய்தார் என்று. வேல் என்ற சொல் எப்படி உருவானது என்று ஆராயத் தொடங்கினேன். வெல் என்ற சொல்லின் நெடில் வடிவமே வேல் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வெல் என்பது வெற்றி என்ற சொல்லின் வினைச்சொல்லே. பெண்ணின் கருப்பையை நோக்கி செலுத்தப்படும் விந்து கோடிக்கணக்கான விந்தணுக்களை கொண்டது. இவை அனைத்தும் போட்டி போட்டுக் கொண்டு முட்டையை கருவுறுத்த எடுக்கும் முயற்சியில் ஒன்று மட்டுமே வெல்கிறது. எனவே இந்த விந்தணுவை வேல் என்று அழைப்பதில் தவறில்லையே. அதன் அடிப்படையில் உருவான படைக்கருவிக்கும் வேல் என்ற பெயர் பொருத்தம்தானே. இந்த சொல்லாவே மேலும் ஒரு சான்றாக அமையும். இருப்பினும் எனது தேடல் தொடர்கிறது. அந்த சொல்தான் வேளாளர் என்பது. இந்த சொல் உழவரை குறித்த சொல். உழவை குறித்த சொல் வேளாண்மை என்பது. முருகன் விந்தணுவின் வடிவத்தில் தான் வேலாயுதத்தை படைத்தார் என்பதற்கு இந்த சொற்கள் நான் தேடிய அந்த மறுக்கவியலாத ஆதாரத்தை கொண்டுள்ளன. ஒரு ஆண் பெண்ணை உழுது வித்திடுகிறான். ஒரு உழவன் நிலத்தை உழுது வித்திடுகிறான். வேள் என்ற சொல்லை விதை என்ற சொல்லால் குறிப்பிடுங்கள். இப்போது வேளாளன் என்பது விதையை ஆள்பவன் என்று பொருள்படுகிறதா? வேளாண்மை என்பது விதையாண்மை என்று பொருள்படுகிறதா? புதியதோர் உயிரை விதை போட்டு உருவாக்குபவன் உழவன். எனவே உழவன் ஆண்மையோடு தொடர்புபடுத்தப்பட்டான். உழவுத் தொழிலை ஆண்மையோடு தொடர்புபடுத்திய அடிப்படை இப்போது புரிகிறதா? தச்சுத் தொழிலை நாம் தச்சாண்மை என்று அழைப்பதில்லை. கொல்லன் தொழிலை நாம் கொல்லாண்மை என்று அழைப்பதில்லை. படைத்தொழிலை நாம் படையாண்மை என்று அழைப்பதில்லை. ஆனால் உழவுத் தொழிலை மட்டும் நாம் ஆண்மையோடு தொடர்புபடுத்துகிறோம். சரியாகவே. எனவே விதையாண்மை என்ற சொல்லே வேளாண்மை ஆனது. விதையை ஆள்பவன் வேளாளன் ஆனான். ஆதிகாலத்தில் விந்தணுவின் வடிவிலே முருகன் வேல் செய்தது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். எனவேதான் உழவரை வேளாளர் என்றும் உழவை வேளாண்மை என்றும் விதை என்ற சொல்லை வேள் என்ற சொல்லால் பெயர்த்து வழங்கினர். ஆக உழவை குறிக்கும் வேளாண்மை என்ற சொல் முருகன் விந்தணுவின் வடிவிலேயே வேலாயுதத்தை செய்தார் என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரத்தை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, வேளாண்மை வேளாளர் என்ற சொற்களின் உண்மை பொருள் இதன் மூலமாக வெளிவந்துள்ளது.